பர்மா போட்டி தொடங்கி இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கும் வீரர்கள் போட்டியாளர்கள் உடனடியாக வந்து மற்றும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இந்த மாபெரும் மாரத்தான் போட்டியை எங்கள் தலைவர் டாக்டர் ஏசி சண்முகமையா அவர்கள் நடத்த வந்து கொண்டிருக்கிறார். அனைத்து போட்டியாளர்களும் தயாராக இருக்கின்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டி 8 பாயிண்ட் அங்கே எங்க டீம் நிற்பாங்க, அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால அனைத்து போட்டியாளர்களும் இடதுபுறம் வலதுபுறம் இந்த ரோட்ல திரும்பாம ஒரே மாரத்தான் வீரர் செல்போன் வச்சிருந்தா எப்படி ஓட போறாருன்னு தெரியலையே. கொஞ்சம் எல்லாரும் இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஜங்ஷன், பழைய பேருந்து நிலையத்தில் ஆரம்பிச்சு ஒரே ரோடு தான், அப்படியே போயிட்டு நேரம் தொரப்பாடி எம்ஜிஆர் சாலையில முடியுது. எல்லாருமே வேலூர் தானே, அதனால ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், காலேஜ் ஃபீஸ் கட்டலாம்னு முதல் பரிசு 30,000, இரண்டாவது பரிசு வந்து 20,000, மூணாவது பரிசு வந்து 10,000. இதுக்கு அடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். நாலாவது பரிசு வந்து 10 நபர்களுக்கு தரப்படுகிறோம். அதே மாதிரியே நாம் வந்து சாலையில் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அந்த சாலையில் தான் நம்ம வந்து இப்போ ஓட போகிறோம் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்தந்த வீரர்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ல ஐயா முன்னுரிமை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஐயாக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஐயா கையால நம்ம கேஷ் பிரைசஸ் சர்டிபிகேட்லாம் கொடுக்க போறோம். வாங்க சார், இந்த குழந்தைங்க மட்டும் மேடைக்கு வாங்க, தலைவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க, வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லைக்கோட்டை தொட்டுட்டீங்க. 5.5 கிலோமீட்டர் ஏஜ் சொல்றேன் பாருங்க, 6 வயசு குழந்தை. அந்த ஆர்வம் தான் காரணம். இந்த குழந்தைகளுக்காக கையா இருக்குமா? கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே 2 நாட்டினுடைய ஆட்சி யார் வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு 100% வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். எது 2 நாள் லீவ் வருது, 3 நாள் லீவ் வருதுன்ட்டு ஊருக்கு போகாம நீங்க கலந்து கொண்ட 755 வீரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த 750 பேரும் நீங்க 10 பேருக்கு சொல்லலாம், ஓட்டு போடுங்க இருக்க வேண்டும். மத்தியிலே யார் ஆளப் போகிறார்கள், பிரதமர் யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்காக நடக்கின்ற இந்த தேர்தலிலே
100% வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வீரர் வீராங்கனையை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருள் 50% ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 5% பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது நாம் எதிர்கால சந்ததியினரை நாம் மீட்க வேண்டும், அவர்களை மாற்றி நல்ல பாதைக்கு கொண்டு வர வேண்டும். அதுவும் வீரர்களுடைய கையிலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் 10 பேர் நீங்கள் திருத்தலாம். விழிப்புணர்வு. அதற்கடுத்து இப்பொழுது சமுதாயத்தை பாதித்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை அபின், கோகா, பல்வேறு தரப்பிலே சிந்தட்டிக் கலந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட 150 கோடிக்கு பிடித்திருக்கிறார்கள். ஒருவர் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் டெல்லியிலே இருக்கின்ற காவல்துறை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். எங்கு வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. அதே போல இந்த வங்கக்கடலிலே ஒரு படகை பிடித்திருக்கிறார்கள். அதை விசாரிக்கும் போதும் தமிழ்நாட்டிற்கு அந்த அபின் வருகிறது. ஆகவே காவல்துறை இதிலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போதைப் பொருள் ஒரு 3 ஆண்டு காலத்திலே அவன் பாதி பைத்தியமாகி விடுவான். ஆகவே இந்த போதைப் பொருளை தடுத்தாக வேண்டும். எதிர்கால இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், எதிர்கால சந்ததியை நாம் காப்பாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய முதல் கடமை. ஆகவே அவர்களை விழிப்புணர்வு கொண்டு வந்து அதில் யார் யார் இருக்கிறார்கள் என்று காவல்துறை நிச்சயமாக இதை தடுக்க முடியும். முன்பெல்லாம் ஒரு பெரிய சர்க்கிளிலே உயர்ந்த வகுப்பினர் இதை பயன்படுத்தினார்கள், இந்த அபின், கொக்காய் போன்றவைகள். அடுத்து கல்லூரிகளுக்கு வந்திருக்கிறது, இப்பொழுது பள்ளிகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே எதிர்கால சிறுவர்கள், எதிர்கால மாணவர்கள், எதிர்கால இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய முக்கிய கடமை நமக்கு இருக்கிறது. இருந்து இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள், மகன் மகள் எப்படி இருக்கிறார்கள், எந்த தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பெற்றோர்களும் இதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லது அந்த குடும்பம் வீணாகிவிடும், அந்த இளைஞர் வீணாகிடுவார். அதிலே ஏதாவது பெண்கள் மாட்டிக்கொண்டால் அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இந்த போதைப் பொருளை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும். அது எங்கே ஸ்கூல் இருக்குது, எங்கே காலேஜ் இருக்குது, எங்கே இதில் பீடி கடையில், ஐஸ்கிரீம் கடையிலெல்லாம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அன்றாடம் தொலைக்காட்சியில் பாருங்கள், அன்றாடம் வருது இந்த செய்தி. மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை, தமிழ்நாட்டினுடைய வருங்கால சந்ததியினரை நாம் காப்பாற்ற வேண்டும், எடுக்க வேண்டும். தமிழக அரசும் இதிலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த குடிப்பழக்கம் கொரோனா காலத்திலே இந்த கடைகள்லாம் மூடப்பட்டது. டாஸ்மாக் மூடினார்களா இல்லையா? டாஸ்மாக் அப்பொழுது கொரோனா காலத்திலே 3 மாதம் மூடினார்கள். அந்த 3 மாதத்திலே ஒரு 60% பேர் குடிப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா 3 சரக்கு இல்லை, தண்ணி இல்லை, அதனால கொடுக்கல. அதுபோன்ற நிலைமையை மதுவையும் அரசு தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சொட்டு கூட இல்லாத ஒரு மது பழக்கத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எதிர்கால இளைஞர்களை, எதிர்கால இந்தியாவை காக்கின்ற இந்த பிரிவினரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழக அரசு, காவல்துறை தன்னுடைய மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், என்ன தொடர்பு என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த சொசைட்டியை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, அதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த மாரத்தானிலே கலந்து கொண்ட அத்துணை சகோதரிகளையும் என்னுடைய அன்பு செய்து கொடுத்த காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த கடைசி லைன் காவல்துறை சொன்னார், இதுல 3 போலீஸ் ஸ்டேஷன் இன்வால்வ் இருக்கு. தலைவருக்காகவே அவங்க இந்த ஸ்பெஷல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வடக்கு, தெற்கு, பாகாயம் 3 ஸ்டேஷன் அவங்க காவல்துறை நண்பர்களுக்கும்
இந்த வீரர்கள் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லா இடத்துலையும் சிக்னல் ஆஃப் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரெச் இந்த வேலூர் மாநகரத்தில் இந்த மாதிரி ரூட்ல நடத்த மாட்டாங்க, வெளியே நடத்துவாங்க அவுட்டர்ல. பட் இதுதான் முதல் முறை. காவல்துறைக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. அடுத்தது முக்கியமாக பத்திரிகை துறை நண்பர்கள் நம்ம செய்தியை எடுத்து சென்று உங்களிடம் சேர்த்தார்கள். அந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, இந்த நியூஸையும் நீங்க வந்து உங்களுடைய ஊடகத்துல நீங்க வெளியிட்டு இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு நீங்க வந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் அழைக்கிறோம். அவர் தான் வந்து இலக்கினை முதலாவதாக வந்து தொட்டு சென்றார். அவருடைய இந்த முதல் பரிசு வந்து தலைவர் ஏற்கனவே அறிவிச்சது வந்து 30,000 ரூபாய் ரொக்க பணம். அவருக்கான கோப்பை இப்பொழுது தரப்படுகிறது, சர்டிபிகேட். வீரர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி உங்களுடைய உற்சாகத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து இரண்டாவது பரிசு அழைக்கிறோம். அவர் இரண்டாவது பரிசை பெறவிருக்கிறார். அவருக்கான ரொக்க பரிசு ரூபாய் 20,000 தலைவருடைய கரங்களால் இப்பொழுது தரப்பட இருக்கின்றது. அத்துடன் சேர்த்து அவருக்கு வெற்றி கோப்பை, சர்டிபிகேட் அனைத்தும் தரப்பட இருக்கிறது. அவருக்கான இப்ப பத்திரிகை நண்பர்கள் என்ன தலைவர் வந்து முதல்ல அறிவிச்சதை விட 2 மடங்காக இப்ப கொடுக்க இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து 5 பேர் சொன்னோம், ஆனா இப்ப 10 பேர் கொடுக்க போறோம். ஆண்கள் 5, பெண்கள் 5, தலா 5,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறார்கள். நாங்க அறிவிக்கல, நீங்க நிறைய கேட்கலாம். போட்டியில நாங்க அறிவிச்சிருக்கிறது வந்து எல்லா எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணு இல்லை. ஒரு 5 பேர் இந்த பக்கம் வாங்க. பேரா போட்டோ எடுத்துக்கலாம். கீழே இறங்கிடுமா, 10 பேரா அப்படியே வாங்கிக்கலாம். அப்படியே வாங்க சார். அப்புறம் கொஞ்சம் வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க போட்டோ எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட் வாங்க சார். அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார். சார் அந்த இடம் வரைக்கும் ஃப்ரீயா விடுங்க.